பிரதர் டேவிட், உங்களை பார்ப்பது ரொம்ப சந்தோஷம். சிஸ்டர், உங்களுடைய பாடல்கள், உங்களுடைய இன்றைய தென்றல் நிகழ்ச்சியெல்லாம் நான் நிறையா என்னுடைய பிரசங்கத்தில் பயன்படுத்தியிருக்கிறேன். நீங்கள் போடுகின்ற சின்ன சின்ன கோடெல்லாம் நாங்கள் ரோடாக மாற்றிருக்கிறோம். சின்ன சின்ன ஹின்ஸ் எல்லாம் எங்களுக்கு பெரிய பிரசங்கத்துக்கே பயன்பட்டுருக்குது. ஏன்னா தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க. நம்ம எல்லாருமே காப்பி அடிக்கிறீங்க தானே? ஆமாம், நோ செர்மன் இஸ் ஒரிஜினல் செர்மன் சொல்லுவாங்க. எந்த செய்தியுமே ஒரிஜினல் கிடையாது. யாரோ ஒரு இடத்துலேருந்து நம்ம காப்பி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆமாவா இல்லைங்களா? ஆமாம். எனவே அந்த அந்த உங்களுடைய பிரசங்கத்தின் அந்த இன்றைய தினத்தில் ஆரம்பத்தில் இந்த வணக்கங்க அப்படின்னு சொல்கிறீங்களா பிரதர், அது எப்படி உங்களுக்கு கேட்ச் ஆனது? நான் வியாபாரங்களை பண்ணி கொண்டு இருந்ததுனால யாரை பார்த்தாலும் முதல்ல வணக்கங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். கிறிஸ்தவராக இருந்தாலும் ஊழியக்காரனுடைய பிள்ளையாக இருந்தாலுமே ஒரு இபி ஆஃபீஸ்க்கு போகிறோம், பிரைஸ் தி லார்ட் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவன் நம்மக்கிட்ட பார்க்கவே மாட்டான் இல்லை. அப்போது வணக்கங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா முதல்ல ஏதோ சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்பாங்க. அப்போ அந்த வணக்கத்தோடு ஆரம்பிக்கும் பொழுது எங்களுடைய உள்நோக்கம் கர்த்தரை அறியாதவர்களை தான் நாங்கள் அட்ரஸ் பண்ணுறோம். அதனால தான் அந்த வணக்கத்தோடு கூட நாங்கள் ஆரம்பித்தோம். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரியே உங்கள் துணைவியார், உங்கள் பிள்ளைகள் கூட உங்களை மாதிரியே சொல்கிறத நான் கவனித்தேன். ஆமாம், அதனால் ரொம்ப சந்தோஷம். அதே போல் பாஸ்டர்ஸ் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தா பிரைஸ் லார்ட் சொல்ல கற்றுக்கலாமே. இன்றைக்கி நிறையா பாஸ்டர்ஸ் நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து அது இப்படிப்பட்ட ஊழியர் கூட்டத்தில் எந்த மூஞ்சில் முழிக்கக்கூடாதுன்னு வருவோமோ அதே மூஞ்சயத்தில் போகிறோங்க. அதுதான் பக்கத்து சீட்டாக வரும். எனக்கு நிறையா நடந்திருக்குது. இந்த ஊழியக்காரனை மாத்திரம் நீங்கள் சந்திக்கவே கூடாதுன்னு நினைப்போம். ஆனால் கடைசியாக பார்த்தா அந்த ஆளுக்கே தோத்திரம் பட வேண்டிய துர்பாக்கியமான சூழ்நிலை வந்துவிடும். எனவே வணக்கங்கன்னு அவங்களுடைய பிஸ்னஸ்க்கு அது நல்லா இருக்கு. ஆனால் ஊழியர்களாகிய நாம் ஒருவருக்கு ஒருவர் கனம் பண்ணுவதிலே முந்திக் கொள்ள வேண்டும். ஆமாம், ஓகே, தேங்க்யூ. உங்களுடைய பாடல்களில் நிறைய பாடல்களை குறித்து நீங்கள் சொன்னீர்கள். குறிப்பாக உங்களுடைய ஊழிய பாரம்பரியத்தை குறித்து நீங்கள் சொன்னீங்க, நான் கவனித்தேன். சாமுவேல் டேனியல், கைப்பிரதி கழகம், நாங்கள் எல்லாம் அதை நிறைய பயன்படுத்தி இருக்கோம். அதை கொஞ்சம் சொல்றீங்களா? How you are connected with Samuel Daniel Ministries? என்னுடைய அப்பாவுடைய பெரியப்பா தான் சாமுவேல் டேனியல். அப்பாவுக்கு பெரியப்பா? அப்பாவுக்கு நீங்க ஆல்மோஸ்ட் 4th generation. எஸ், 4th generation. எனக்கு தாத்தா வேணும். சரி சரி. எங்க பாட்டியும் சாமுவேல் டேனியல் ஐயாவுடைய மனைவியும் சகோதரியும். ஆமாம், இந்த நாங்கள் இருக்கிற கிராமத்துக்கு எங்கள் பாட்டிமா ஊழியத்துக்காக வந்துட்டாங்க. ஸோ தொடர்ந்து 4வது தலைமுறையை நாங்கள் ஊழியம் செய்துட்ருக்கிறோம். பல வருஷம் கழித்து ஆண்டு எனக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்தார். அவர் செய்த அந்த கைப்பிரதி என்பது துணுக்கு செய்தியை அவர் கொடுத்துக்கிட்டு இருந்தார். அந்த மேட்டில் கர்த்தரை எங்கள் மேலே வச்சிருக்கிறாருன்றது God has revealed after many years. இந்த ஊழியத்தில் இப்போது 1458வது எபிசோட்ஸ் வந்திருக்கோம். So what was on paper that those days? எந்த துணுக்கு, எந்த சின்ன செய்தி அதுலேருந்து எடுக்கல. நாங்கள் எங்களுடைய ஊழியத்தை நாங்கள் ரியலைஸ் பண்ணது என்னன்னா, தாத்தா என்ன கைப்பிரதியாக போட்டு கொடுத்துருக்கிறாரோ சின்ன துணுக்குகள், இந்த நாட்களில் the season has changed into media. ஸோ இன்றைய தென்றல் இன்றைக்கு மீடியாவில் தான் நிறைய நம்ம கொடுக்குறோம். அந்த இன்னைக்கு யாரும் ட்ராக்ஸ் வாங்குறது இல்லை, ஆனால் ஷார்ட்ஸ் ஈஸியாக பார்த்துடுறாங்க. ஸோ தட் இஸ் ஹவ் த திங்ஸ் ஹவ் சேஞ்ச்டு நவ் அண்ட் வி பிலீவ் தட். ஒரு சில இன்றைய தென்றல் நிகழ்ச்சியில் நிறைய ஆழமான கருத்துக்களை சில நிமிடங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இந்த கருத்துக்கள் எப்படி, இதை எப்பவுமே யோசித்துக்கிட்டே இருப்பீங்களா அல்லது ஒருத்தருக்கு நீங்க ஷேர் பண்ணுவீங்களா? இதுக்காக எப்படி நீங்க, ஏன்னா தினத்தோறும் வாரத்தில் ஒரு பிரசங்கம் பண்றதே எவ்வளவு கஷ்டம் நமக்கு தெரியும். சில பாஸ்டர் 4 பிரசங்கத்தை வச்சு 40 வருஷத்தை ஓட்டுவாங்க. ஆமா, இதை எப்படி நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்க? Because every day you need to have some fresh thoughts and fresh ideas. So how you are able to collect all these ideas? காட்ஸ் கிரேஸ் தான். எங்களை கேட்டிங்கன்னா, இப்போ நாங்கள் இப்படி இருக்கிறோம், ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா இந்த ஃபேனை பார்த்தோன்னா அந்த ஃபேனை வச்சு எதனா சொல்லலாமா அப்படின்னு தோணும். அப்புறம் அந்த லைட்டை பார்த்து எதனா சொல்லலாமா, இந்த மைக்கு பார்த்து எதனா சொல்லலாமான்னு தோணிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன ஸ்பார்க். ஆனால் வி மேக் ஷுவர் வி கனெக்டட் வித் த வேர்ட் ஆஃப் காட். எப்படியாச்சும் ஒரு வார்த்தையோடு கூட அதை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். இது ஆண்டவர் கொடுத்த கிருபை தான். எவ்ரிடே எனக்கு ஒரு பழக்கத்தை நான் ஒரு டிசிப்ளினாக கொண்டு வந்திருக்கிறேன். ஏன்னா ஒரு புஸ்தகம் வாசித்தேன், ரீட், ரைட், லிசன், ஸ்பீக். ஒரு நல்ல ஆசிரியர் பேசுறதுக்கு முன்னாடி ரீட் பண்ணணும், ரைட் பண்ணணும், லிசன் பண்ணணும், ஸ்பீக் பண்ணணும். அதனால நிறைய காரியங்கள் எனக்கு இந்த தமிழ் எழுதுவேன், ஒரு பக்கமாவது எழுதுவேன்.
ஏதாவது நாங்கள் 2 பேருமே லிசன் பண்ணுவோம். நாங்கள் 2 பேரும் சண்டையே போட்டுக்க முடியாதுன்றது எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. நாங்கள் கோச்சிக்கவே முடியாதுன்றது இன்னொரு பெரிய பிரச்சனை. ஏன்னா நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி அவனை எங்கே போனாலும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே சண்டை போட்டாலும் சமாதானம் இமிடியேட்டா வாய்ப்பே கிடையாதுன்ற. சண்டை போடுற அளவுக்கே போகாது. கோச்சிக்கினாலே கஷ்டமாயிடுது இப்போ. ஆமாம். ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை பயன்படுத்தி வருகின்றது எங்களை பார்த்து. உங்களுடைய பாடல்களை குறித்து நிறைய பாடல் எழுதுன்னு சொன்னீங்க. நானும் கூட சிறு வயதிலிருந்து எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும். என்னுடைய கல்லூரி நாட்களில் ஆடிக்கு பின்னாடி ஆவணி, என் தாடிக்கு பின்னாடி தாவணி என்றெல்லாம் நான் கவிதை எழுதியிருக்கின்றேன். குறிப்பாக கலைஞர் அவருடைய வார்த்தைகள், கவிஞர் வைரமுத்துனுடைய புத்தகங்கள் எல்லாம் இப்பவும் நான் படிப்பேன். காரணம் என்னென்னா, நாம் நல்லா பேசணும்னு சொன்னால் நிறைய நீங்கள் படித்து கொண்டே இருக்கிறோம். இல்லைன்னா நம்ம பேசின வார்த்தைகளை வெக்கபுலரிஸ் நம்ம டெவலப் பண்ணிக்க முடியாது. உங்களுடைய பாடல்கள் அழகான தமிழ்களை நான் பார்க்கிறேன். குறிப்பாக மகிமையின் மேகம் அந்த பாடலை நீங்கள் எப்படி, அந்த பாடல் தான் நீங்கள் எழுதிய முதல் பாடலா? அதுக்கு முன்னாடி நிறைய பாட்டு உங்களுடைய முதல் பாடல் என்ன பாட்டுன்னு தெரியுங்களா? என்னை நினைத்து ஒரு பாடல். அதுதான் உங்களுடைய முதல் பாடல். அது வயது என்ன? சின்ன வயசுல இருந்து கீபோர்டு வாசிட்டு இருக்கோம் சர்ச்சில். அப்போ முதல் பாடல் சொல்ல முடியாது, நிறைய பாடல் வந்து எழுதியிருக்கோம் சின்ன வயசுல இருந்து. என்னன்னா கிறிஸ்துமஸ்க்குன்னா ஒரு புதுசா ஒரு பாட்டு எழுதி பாடணும். அந்த மாதிரி அதெல்லாம் கணக்குல வராத பாடல்கள் நிறைய குடும்பத்தில் வந்ததுனால ரொம்ப சந்தோஷம். சிஸ்டர் எத்தனையோ பாடல்கள் எழுதியிருக்கிறார். உங்களுக்காக ஏதாவது கவிதை எழுதியிருக்கிறாரா? உங்களுடைய நினைவு தெரிந்து ஏதாவது கவிதை எழுதியிருக்கிறாரா? நீங்க உங்களை இருவருடைய முடிவுமே சரியில்லாம ரகசியங்களை நாங்கள் சிலவற்றை கர்த்தர் மறைத்து வைக்கிறார். வெளிப்படுத்தப்பட்டவர்களே நமக்குரிய நிறைய எழுதியிருக்காரு. பட் ரொம்ப சொல்ல முடியாது. அதை அவருக்கு ரொம்ப அழகா எழுதுற பழக்கம் உண்டு. வெரி அது கூட சேர்ந்து நானும் அவர் எழுதி கொடுப்பாரு. நாங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டியூன் அமைத்து பாடி தான் இத்தனை பாடல்களையும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தார். அவங்கள பொண்ணு பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பாட்டு எழுதி அவங்கள பாடி அமைச்சா அதை பாட முடியாது. எக்காரணத்தை கொண்டு அதை சொல்லவும் முடியாது. ஆனா எப்படியோ எதையாவது நாங்க கொஞ்சம் கொஞ்சமா வெளியே கொண்டு வந்தேன். ஓகே, இருப்பினும் நேரத்தை கருத்தில் கொண்டு கடைசியாக இப்ப நீங்க எத்தனையோ இடங்களுக்கு பிரயாணங்கள் போய் உங்களால மறக்க முடியாத ஒரு ஊழியத்தை நீங்க சொல்ல முடியுமா? இந்த இடத்துல நாங்க போய் ஊழியம் செஞ்சது, இட் இஸ் அன்ஃபர்கெட்டபிள் திங் இன் அவர் லைஃப் அப்படின்னு ஏதாவது ஒரு இடத்தையோ ஒரு ஊழியத்தை நீங்க சொல்ல முடியுமா? ஒரு சிஎஸ்ஐ திருச்சபை தான் அது. அதுதான் ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். எனக்கு ஆண்டவர் எனக்கு அதுதான் ஞாபகப்படுத்துறாரு. ரொம்ப ரொம்ப காலமா அவங்களால ஒரு ஆலயத்தை கட்ட முடியல. ஆனா அந்த ஆலயத்திற்கு தேவையான கற்கள், செங்கல் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து அடுக்கி வச்சுட்டாங்க. எத்தனை இருக்கும் அந்த மாதிரி? 30 loads of bricks is there and more than 10 loads of sand is ready. The person who is going to give the steel is ready. எல்லாம் இருக்குதானே அவங்களால இதை கட்ட முடியல. 26 வருஷமா அப்படியே அந்த சர்ச். எந்த அளவுக்கு அந்த செங்கல்கள்னா பாழடைஞ்சு போன இடம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த செங்கல்கள் எல்லாம் பாழடைஞ்சு போன ஒரு சூழ்நிலையில ஒரு 3 நாள் கன்வென்ஷன் கூட்டங்கள் அந்த இடத்துல வைத்தாங்க. அந்த இடத்துல நாங்கள் திருச்சபையில் போய் நாங்கள் 3 நாள் செய்துட்டு வந்த ஒரு சில மாதங்களிலேயே அந்த ஆலயம் கட்டப்பட்டுச்சு. எஸ் எஸ், அதனால் அன்ஃபர்கெட்டபிள். நீங்கள் ஆத்தூருக்கு வந்து பேசினது, எங்கள் ஊழியர்களோடு இருந்ததை நாங்கள் சந்தோஷப்படுகின்றோம். கர்த்தர் உங்களை உயர்த்துவராக. தேங்க்யூ. தொடர்ந்து சேலம் ஜெபிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ ஸோ மச்.